hello, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேஎஸ் வெல்னஸ் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஜூஸ் தாங்க, அதாவது ஏபிசி ஜூஸ். ஆமாங்க, ரொம்ப ஸ்பெஷல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏபிசி ஜூஸோட மேக்கிங் வீடியோ பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த ஜூஸுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து 2 கேரட், 1/2 பீட்ரூட், 1 ஆப்பிள். ஒரு ஜூஸுக்கான குவான்டிட்டி நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 பேருக்கு நீங்கள் சேர்க்கணுன்னா 2 கேரட்டுக்கு பதில் நீங்கள் 4 கேரட் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பீட்ரூட் 1 பீட்ரூட் போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஆப்பிள் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸ்சர் ஜாரில் இந்த சாப் பண்ண ஐட்டம்கள்லாம் நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ரிக்வயர்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னும் போது அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பல்போட கன்சியூம் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பல்போட கன்சியூம் பண்ண ப்ரிஃபர் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஜூஸில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை வந்து ஜூஸ் ஃபார்மாக தான் நீங்கள் கன்சியூம் பண்ணணுன்னு இல்லை. நீங்கள் வந்து அது ஒரு சாலட் டைப்பில் கட் பண்ணி ராவாக சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் அப்படி ராவாக சாப்பிடும்போது தான் அதோட பெனிஃபிட்ஸும் அதோட நியூட்ரிஷனல் வேல்யூவும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ஜூஸு கம்பேர் பண்ணும்போது அதோட ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. பிகாஸ் நம்ம அதை பிளெண்ட் பண்ணி அதில் இருக்கிற ஃபைபர் எல்லாம் எடுத்துடுறோம், அதில் இருக்கிற பல்ப் எடுத்துடுறோம். ஸோ அந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்காதுன்னு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஜூஸை வந்து நீங்கள் 3 ஃபார்மாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் ராவாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜூஸ் வந்து பல்ப்போட நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம் வித்தவுட் ஆடிங் எனி ஃப்ளேவர். ஸோ அப்படி எனக்கு இது பிடிக்கல அப்படின்னும் போது நீங்கள் அது கூட கொஞ்சம் மின்ட் இல்லை கொஞ்சம் ஜிஞ்சரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னால் முடியல, என்னால் இது கன்சியூம் பண்ண முடியாது அப்படின்னும் போது நீங்கள் 3rd ஆப்ஷனுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபில்டரை வச்சு நீங்கள் அதை எல்லாம் ஸ்டெயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏபிசி ஜூஸோட மேக்கிங் பார்த்தோம். இப்போ அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ, ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இண்டிவிஜுவலாக கேரட், ஆப்பிள், பீட்ரூட் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஆப்பிள் ரொம்ப 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 நல்லதுங்க. டயட்ரி ஃபைபர்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. வைட்டமின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, வைட்டமின் கே, வைட்டமின் B6, மினரல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், அயன். இருக்கிற வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம். வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த ஆப்பிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஆப்பிளில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம செல்லை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். ஃப்யூச்சரில் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம். இது எல்லாமே செல் டேமேஜ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுங்க. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டில் ஆப்பிளும் ஒன்று. ஆப்பிளோட மேஜர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும், கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், நம்மளோட ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணும், பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் ஜூஸ் ஃபார்மாக எடுத்துக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி சாலட் டைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆப்பிள் ஜஸ்ட் வாஷ் பண்ணி கட் பண்ணி அதோட ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு கன்சியூம் பண்ணுங்கள், மென்று சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றதுனால உங்களோட பிளட் சுகர் லெவலும் கண்ட்ரோலில் வரும். நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு அது கூட வந்து ஏபிசி ஜூஸும் குடிக்கிறது வந்து கரெக்டு கிடையாது. ஈவினிங் ஸ்நாக்கா இல்லை மார்னிங் ஒரு 11 o'clock சாப்பிட்டு அப்புறம் ஒரு 2 hours விட்டுட்டு ஒரு 11 o'clock அந்த டைமில் பசி எடுக்கும்போது கன்சியூம் பண்ணிக்கோங்க. பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் கூட கம்மியாகும். கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்காக கம்மியானால் உங்களுக்கு பிபிலையும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் தெரியும். சோடியம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பிபியும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆப்பிளை பார்த்தா சாப்பிட்ருங்க. பீட்ரூட்டில் நியூட்ரிஷனல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர், பீட்டா கேரோட்டின் ப்ரெசன்ட் இருக்குது, ஃபோலேட் இருக்குது. வைட்டமின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, B2, B3, B6. மினரல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ் ப்ரெசன்ட் இருக்குங்க. பீட்ரூட் எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஹை பிளட் ப்ரெஷர் கம்மி ஆகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல நைட்ரேட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடா மாறி நம்மளோட பிளட் வெசல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம பிளட் வெசல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து லோவர் ஆகுது. அப்படி லோ ஆகும்போது என்ன ஆகுது, ப்ராப்பர் ஆக்சிஜன் சப்ளை அதிகமா நடக்குது. பீட்ரூட் எடுக்கிறதுனால உங்களுக்கு பாடியில டீடாக்சிஃபிகேஷன் ஆகி பேட் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பீட்ரூட்டை வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கேரட்டோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். கேரட் நியூட்ரிஷனல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர். விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் B1. மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், அயன், பாஸ்பரஸ், அயோடின். இது எல்லாம் பிரசன்ட் இருக்குங்க கேரட்ல. நீங்க கேரட் எடுத்துக்கிறதுனால உங்களோட ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்க பிரெயின் ஹெல்த்துக்கும் கேரட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து அது பூஸ்ட் பண்ணும், பிளட் சுகர் கம்மி பண்ணும், பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கேரட். பேட் கொலஸ்ட்ரால கம்மி பண்ணும், விஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க, பாடியில டீடாக்சிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகுது, நம்மளோட டீத்துக்கு ரொம்ப நல்லது, ஹேர் நல்லா வளரும். ஸோ கேரட் முடிஞ்ச அளவுக்கு அதிகமா எடுத்துக்கோங்க. ஸோ ஓவராலா ABC ஜூஸ் நீங்க எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம். உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க ஸ்கின்னை வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டா வச்சுக்கும், எப்பவுமே நரிஷிங்கா இருக்கும், ட்ரை ஆகாது. உங்க ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, உங்க ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்குது, பொட்டாசியம் அதிகமா இருக்கு, பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ABC ஜூஸ். எப்பவுமே நீங்க ஹைட்ரேட்டா இருக்கிறதுனால உங்க பாடிக்கு தேவையான வாட்டர் சப்ளை கரெக்டா கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு டீஹைட்ரேட்டா இருக்க மாட்டீங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இதுல ஃபைபர் அதிகமா இருக்குங்க. ஃபைபர் அதிகமா இருந்தா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஈஸியா நடக்கும். பீட்டா கேரோட்டின் வந்து அதிகமா இருக்கு. ஸோ உங்க கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்க பாடி டீடாக்சிஃபை ஆகணும் அப்படின்னா நீங்க ABC ஜூஸ் குடிக்கலாம். இம்யூன் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுதுங்க. ஏன்னா அதுல வைட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் அதிகமா பில்ட் ஆகும். இந்த வீடியோல ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.